வணக்கம். என்னுடைய பேர் நாஞ்சில் மனோகரன். இப்போ இன்னைய தேதியில வந்து மனோ நியூஸ்னு ஒரு சேனல் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம், யூடியூப் சேனல். அந்த சேனல் வந்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் நம்ம வந்து வெளிக்கொண்டு வரணுங்கிறதுக்காக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இல்ல இது வந்து அதான் பொதுவாக சொல்லணும்னா மக்களோட அதான் அடிப்படை பிரச்சனைகள் இருக்குல்ல. இப்போ வந்து எல்லா பிரச்சனையும் ஒரு அடிப்படை பிரச்சனையும் ஒண்ணு இருக்குது. சரிங்களா? பெரிய பிரச்சனைய வந்து நம்ம வந்து தீர்க்க முடியும் இல்லையோ, ஆனா அடிப்படை பிரச்சனைகள் தான் இன்னைக்கு முதல்ல வந்து மக்கள் தீர்க்கணும்னு இருக்குது. ஆனா அந்த அடிப்படை பிரச்சனை தீர்க்கறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல்லாம் நம்ம செய்வோம். இல்ல யூடியூப் சேனலுங்கும்போது நமக்கு எல்லாமே எல்லா மாதத்தும் இதாகும். மற்றபடி தனிப்பட்ட முறையில் கிடையாது. அப்புறமா இது எங்களுடைய முயற்சியா வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இத வந்து ஒரு சேனலா கூட நாங்க மாத்தணும் ஒரு ஐடியால இருக்கோம். இல்ல சார், இது வந்து அடிப்படை பிரச்சனைன்னா நாங்க வந்து ஒரு மக்கள் பசுமை இயக்கம்னு ஒரு இயக்கம் நடத்துறோம். அதோட நிறுவனத்துல நான் வந்து தமிழ்நாட்டுல வந்து 21 மாவட்டத்துல நம்முடைய இயக்கம் நடந்துட்டு இருக்குது. மற்ற மாவட்டத்துல வந்து நிர்வாகிகள் இருக்காங்க. கொஞ்சம் செயல்பாடு கொஞ்சம் கம்மியா இருக்குது. வேற ஒண்ணும் இல்ல. நம்ம இந்த இதுல போகும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய அடிப்படை பிரச்சனைகள எப்படின்னாக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்ல கூட ஒரு விஓ கிட்ட வரைக்கும் மக்கள் எவ்வளோ நேரமும் காவல் இருக்காங்க. சரிங்களா? ஒரு பேப்பர் மூவிங் வந்து இத்தனை நாள்னு ஒரு கணக்கு உண்டு. ஓகேங்களா? அதுக்குள்ளேயும் மூவிங் பண்ணாம அதிகாரிகள் லேட் பண்றாங்க. ஓகே. இதனால மக்களோட அடிப்படை பிரச்சனை ஒண்ணு பாதிக்கப்படுது. மெயினா வந்து இப்போ வந்து ஒரு டெத் சர்டிஃபிகேட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். டெத் சர்டிஃபிகேட் எடுக்கும்போது அது கூட பிரச்சனையா தான் இருக்கு இன்னைக்கு. சரிங்களா? அப்புறம் பெர்த் சர்டிஃபிகேட்டுக்கும் இன்னைக்கு இது எல்லாமே பிரச்சனையா தான் இருக்குது. சரிங்களா? போற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள அவங்க அத பண்ணணும்னு ஒரு இது இருக்குல்ல. அது குடுக்காத பட்சத்துல அவங்களோட ஒரு எதிர்பார்ப்பு அந்த எப்படின்னாக்கி அந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அரசு அதிகாரிகள் வந்து அந்த சிஸ்டத்துல உட்கார்றதே கிடையாது. கான்ட்ராக்ட் பேசிக்ல குடுத்துறாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு இவங்க அதிகாரிகள் கவனிக்க கிடையாது. கண்டிப்பா அது அங்க போகும்போது அதுக்கான ஒரு சின்ன விலை ஒண்ணு குடுத்தா மட்டும் தான் அங்க வேலை நடக்குது. இல்லன்னா அது வேலை நடக்க கிடையாது. அது நெறைய அடிப்படை பிரச்சனை சொன்னோம்னா சொல்லலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம மெயின் ரோடு கடந்து வரும்போது ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்கள் ஆகுது. நீங்க கண்டிப்பா பார்க்குறீங்க, பார்க்காம இல்ல. அது எதனால நடக்குது? ஒரு கட்டுமானம் கட்டுறதுக்கு வந்து ஒரு ரோட்ல வந்து இத்தனை அடி ச இடம் விட்டு தான் நீங்க கட்டணும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது யாரும் இப்ப கடைபிடிக்க கிடையாது. கடைபிடிக்காம அவங்க பாட்டுக்கு பண்றாங்க. இத வந்து ஒரு புகார தெரிவிச்சா கூட அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதிகாரிகளும் சரி கிடையாது. இப்படி சொல்லப்போனா நெறைய பிரச்சனை அடிப்படை பிரச்சனை சொல்லிட்டு போகலாம். ஆனா இன்னைக்கு நமக்கு எது வருதோ நாளைக்கு நாளைக்கு அந்த பிரச்சனை நமக்கும் வரும். அத வந்து உணர்ந்து எல்லாரும் செயல்படணும். அத வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளாக நம்ம யூடியூப் சேனல் நம்ம பண்ணலாம்னு ஐடியா பண்ணியிருக்கோம். கண்டிப்பா எல்லா மாவட்டத்துக்கும் நாங்க ஆட்படுத்துறோம். இதுல எந்த மாற்றமும் இல்ல.